வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போல வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம டிஃபன் குருமா, டிஃபனில் வெள்ளை குருமா செய்ய போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, துருவன தேங்காய் 1/4 மூடி அளவு எடுத்துக்கோங்க, பொட்டுக்கல்ல 2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க, பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க, 4 பச்சை மிளகா, 2 சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடுசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க, 5-6 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் அளவு சோம்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். பேன் ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு உளுந்து, கடுகு வெடித்ததுக்கப்புறமா 1 ஸ்டார் பூ, 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, இதை போட்டு நல்லா தாளித்ததுக்கப்புறமா ஆனியன் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் மெல்லிஸாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. இதில் வெங்காயம் கூடுதலாக இருந்தது அப்படின்னா நம்ம அந்த குருமா சாப்பிடையில் அந்த வெங்காயம் கடிப்படையில் ரொம்ப சூப்பராக இருக்கும். 3 பச்சை மிளகா நீல வாக்கில் நான் கீறிட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையிலையும் சேர்த்துக்கலாம். இது நம்ம மிளகாத்தூள், மஞ்சள்தூள் அதெல்லாம் எதுவுமே போட போகிறதில்ல. இந்த பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டோட காரம் மட்டும்தான். ஸோ அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாவோட அளவு அதிகப்படுத்துறதை கம்மி பண்ணுறதை செஞ்சுக்கோங்க. இப்போ இது நம்ம பச்சை மிளகாய் போட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா 2 தக்காளி பொடுசாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்து கலந்தாச்சு. அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். நம்ம நல்லா கலந்தாச்சு. இது தக்காளி ரொம்ப குலைவாக வரணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை, நல்லா கொஞ்சம் குக் ஆனிச்சு அப்படின்னாவே ஓகே. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் அரைச்சோம் இல்லைங்களா, அந்த விழுதை உள்ளே சேர்த்துக்கலாம். ஜாராளமான தண்ணி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா நம்ம கலந்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு பத்தலை, ஸோ அதனால் உப்பு நான் திருப்பி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இது தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக கொதிக்கணும் அப்படிங்கிறது தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 3 to 4 மினிட்ஸ் வரையில் கொதிச்சா போதும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சம் திக்காக இருக்கிறது போல் இருக்குது. நல்லா அடியில் ஒட்டாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்ல ஒரு கொதி வந்தோடனே அவ்வளோதான், நம்மளோட டிஃபன் குருமா சூப்பராக தயாராகிருச்சு. வாசனைக்கு மேலால் கொஞ்சம் மல்லி இலை போட்டு அழகாக பரிமாறலாம். இட்லி தோசைக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வழக்கமாக செய்கிற சட்னி, சாம்பார், குருமா அதை விட இது கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒயிட் குருமா. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஈஸியான ரெசிபி, ரொம்ப குயிக் அண்ட் ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம். இட்லிக்கு தோசைக்கு சொல்லவே வேண்டாங்க, செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.